அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 6 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் போதுமான அளவு மின்சாரம் இருப்பு உள்ளது என்றும் புதிதாக 7000 மெகாவாட் தெர்மல் பிளான்ட் மூலம் மின்சார உற்பத்தி, 14000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி, 2000 பேட்டரி மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. 2030ஆம் ஆண்டு வரை எந்தவிதமான பிரச்சனையும் இருக்காது என்றும், ஒரு சில இடங்களில் பழுது உள்ளிட்ட சில காரணங்களால் ஏற்பட்ட மின்தடை உடனே சரி செய்யப்பட்டு இருக்கும் எனவும், பொதுமக்கள் இது குறித்து உடனே புகார் கோரினால் மின்சார வாரிய ஊழியர்கள் வந்து நடவடிக்கை எடுத்து சரி செய்வார்கள் எனவும், இதற்காக மின் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளனர் எனவும் அமைச்சரான செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். இரண்டாவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் மார்ச் 1ஆம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் இதுவரை 1,06,679 மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளனர் எனவும், நேற்று வரையிலான கணக்கின்படி தமிழ் வழி பாடத்திட்டத்தில் மூலம் வகுப்பில் இதுவரை 72,646 மாணவர்களும், ஆங்கில வழி பாடத்திட்டத்தில் 19,053 மாணவர்களும், எல்கேஜி யூகேஜி 2ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 9,980 என மொத்தம் 1,06,679 மாணவ மாணவியர் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: குரூப் 4 தேர்வில் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர், வரித்தண்டலர் ஆகிய பதவிகளுக்கு முதற்கட்ட அசல் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது ஜனவரி 22 முதல் பிப்ரவரி 17ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதன் முடிவில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான 2ஆம் கட்ட அசல் சான்றிதழ்கள் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வானது மார்ச் 28ஆம் தேதி தொடங்கப்படும் என டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடைபெறும் எனவும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. இதற்கு அழைக்கப்பட்டுள்ள தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணையத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. நான்காவது அறிவிப்பு: ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி, திருச்சி, பெங்களூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து மார்ச் 28ஆம் தேதி மாலை 6 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8 மணிக்கு கன்னியாகுமரி சென்றடையும் எனவும், மறுமார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து தாம்பரத்திற்கு மார்ச் 31ஆம் தேதி இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 8:55 மணிக்கு தாம்பரம் வரும் எனவும், தாம்பரம் திருச்சி இடையே மார்ச் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும், தாம்பரத்தில் இருந்து 3:15 மணிக்கு புறப்படும் இந்த ரயிலானது இரவு 10:40 மணிக்கு திருச்சி சென்று சேரும் எனவும், அதேபோல மறுமார்க்கத்தில் 29ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை திருச்சி தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் எனவும், இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து அதிகாலை 5:35 மணிக்கு புறப்பட்டு தாம்பரத்திற்கு 12:30 மணிக்கு வந்து சேரும் எனவும், சென்னை பெங்களூருக்கு மார்ச் 28ஆம் தேதி காலை 8:05 மணிக்கு பெங்களூரிலிருந்து புறப்படும் சிறப்பு ரயிலானது அதே நாளில் பிற்பகல் 2:40 மணிக்கு சென்னை சென்ட்ரல் வந்து சேரும் எனவும், சென்னை சென்ட்ரலிலிருந்து அதே நாளில் பிற்பகல் 3:40 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயிலானது இரவு 10:50 மணிக்கு பெங்களூர் சென்றடையும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: அதிக வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் காரணமாக தமிழகத்தில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வடக்கு உள் கர்நாடகா முதல் தென் தமிழகம் வரை வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல தமிழகத்தில் வரும் நாட்களில் வெப்பநிலையும் படிப்படியாக 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 6வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 1,24,000 பேருக்கு நாய்க்கடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 3 மாதத்தில் மட்டுமே 4 பேர் ரேபிஸ் தொற்றால் உயிரிழந்துள்ளனர் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மொத்தமாக 4,80,000 நாய்க்கடி சம்பவங்கள் பதிவானதும் குறிப்பிடத்தக்கது. இந்த 6 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.